ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி டிவி 18, என்டிடிவி ப்ராஃபிட், மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீக்லி ரிப்போர்ட். அதாவது ஜூன் 9லேருந்து ஜூன் 13 வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டில் என்னென்ன நடந்தது, ஸோ அதெல்லாம் தான் இப்போ நம்ம ஒரு ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஜூன் 9 ஆர்பிஐ வந்து ஜூன் 6 ரேட் கட் பண்ணியிருந்தாங்க. ரெப்போ ரேட்டில் 50 பேசிஸ் பாயிண்ட் கம்மி பண்ணியிருந்தாங்க. ஸோ 6%லேருந்து 5.50% கம்மியாச்சு. அதேமாரி சிஆர்ஆரையும் 10 பேசிஸ் பாயிண்ட் கம்மி பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட எஃபெக்டாக ஜூன் 9 வந்து சென்செக்ஸ் 0.31% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. நிஃப்டி 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி 0.4% வரைக்கும் போணுச்சு. மிட் கேப் இண்டிசஸ், ஸ்மால் கேப் இண்டிசஸ் எல்லாமே 1 to 1.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. 13 மேஜர் செக்டார்ஸில் 12 செக்டார்ஸ் வந்து ஃபுல்லாக க்ரீனில் தான் இருந்தது. மெயினாக பிஎஸ்சி பேங்க்ஸ், ஆயில் அண்ட் கேஸ், பவர், ஐடி, எனர்ஜி எல்லாமே நியர் டு 1% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. யார் டாப் கெய்னர்ஸாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் 3.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க. கொட்டக் மஹிந்திரா 3% இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் 2.5% சர்ஜ் ஆயிருந்தாங்க. ஸோ இது ஜூன் 9 பார்த்தீங்கன்னா ஓவராலாக மார்க்கெட் ஃபுல் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்தது. ஃபுல் எல்லாமே எல்லா மேஜர் செக்டார்ஸும் க்ரீன், மார்க்கெட்டும் க்ரீனில் க்ளோஸ் ஆச்சு. ஜூன் 10 பார்த்தீங்கன்னா ஒரு ஜூன் 9 ஸ்ட்ராங் ரேலிக்கு அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சது. சென்செக்ஸ் வந்து ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆச்சு, 53 பாயிண்ட்ஸ் டவுனில். நிஃப்டி எட்ஜ்ட் அப் வித் 1 பாயிண்ட். மேஜர் லெண்டர்ஸான ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஸோ இவங்கெல்லாம் நெகட்டிவில் தான் இருந்திருக்காங்க. 0.5%. ஐசிஐசிஐ பேங்க் 1.2% நெகட்டிவில் இருந்திருக்காங்க. ஸோ ஐடி இண்டெக்ஸ் மார்ஜினலாக 1% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அதானி பவர் 8% அன்னைக்கு சர்ஜ் ஆயிருக்கு. ஜூன் 10 அன்னைக்கு சர்ஜ் ஆயிருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 0.7% ட்ராப் ஆயிருந்தது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ் தான் அன்னைக்கு அண்டர் பெர்ஃபார்மர். ஸோ 0.6% வரைக்கும் ட்ராப் ஆயிருந்தது. விப்ரோ அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 1.4% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க ஆன் ஜூன் 10. ஸோ ஜூன் 10 ஓவராலாக மார்க்கெட் பார்த்தா மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷன் லெவல்லே மூவ் ஆகிட்டு இருந்தது. அகெயின் ஜூன் 11 நிஃப்டி 50 மார்ஜினலாக ரைஸ் ஆயிருந்தது. 37 பாயிண்ட்ஸ் மட்டும் ரைஸ் ஆயிருந்தது. நிஃப்டி ஐடி 1.26% வரைக்கும் ஜூன் 11 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யார் டாப் கெய்னர்ஸாக இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடியில் ஹெச்சிஎல் டெக் 3%, இன்ஃபோசிஸ் 2% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்காங்க. ஆட்டோ ஸ்டாக்ஸ்லாம் அன்றைக்கி அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்சி பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல்லாம் ஜஸ்ட் கொஞ்சம் லேகிங்கில் இருந்திருக்காங்க. மிட் கேப்ஸ்லாம் 0.12% வரைக்கும் ட்ராப் ஆயிருந்தது. ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் வந்திங்கன்னா 0.06% மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸோ ஓவராலாக ஜூன் 11 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அகெயின் கன்சால்டேஷன் பட் வித் சம் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருந்தது. ஜூன் 10 ஃபுல்லாக நெகட்டிவ்க்கு மாறியாச்சு. சென்செக்ஸ் 823 பாயிண்ட்ஸ் ட்ராப் ஆயிருந்தது. 1% ட்ராப் ஆயிருந்தது. நிஃப்டி 253 பாயிண்ட்ஸ் ஃபெல் ஆகி 1.01% ட்ராப் ஆயிருந்தது. மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே 1.5% அண்ட் 1.3% ட்ராப் ஆயிருந்தது. யார் அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல், அவங்க தான் அன்றைக்கி டாப் கெய்னரில் இருந்திருக்காங்க. டாக்டர் ரெட்டி, பஜாஜ் ஃபின்சர்வ், ஏஷியன் பெயிண்ட்ஸ், டெக் மஹிந்திரா, ஸோ இவங்கெல்லாம் டாப் கெய்னர்ஸில் இருந்திருக்காங்க. அன்னைக்கு இந்தியா விக்ஸ் மட்டும் 2.5% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸோ மெயின்லி டியூ டு ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்னாலேயும் எஃப்என்டோ எக்ஸ்பைரி ப்ரெஷர் அன்றைக்கி இருந்திருக்கு. செக்டாரில் ஃபுல்லாக செல் ஆஃப் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஆஃப்டர்நூன் தான் நியூஸ் வந்தது இதுமாரி அகமதாபாத் ஏர் இந்தியா பிளேன் கிராஷ் ஆச்சுன்னு. ஸோ அதனால் ஸ்பைஸ் ஜெட்டு, இண்டிகோவும் ஸ்லைட்டாக செல்லிங் ப்ரெஷரில் ஜூன் 12 இருந்திருக்காங்க. ஜூன் 13 ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னா ஆயில் ப்ரைஸஸ் ஜூன் 12 மிட் நைட் ஆயில் ப்ரைஸஸ்லாம் ஹைக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்தது. 9 to 11% வரைக்கும் ஹைக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு 75 to 77 டாலர் பெர் பேரலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதோட ரியாக்ஷனாக ஜூன் 13 இந்தியன் மார்க்கெட்டில் பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஐஓசி எல்லாமே 3.5%லேருந்து 6% ட்ராப் ஆகிருக்காங்க. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் தான் இன்றைக்கி எஸ்டர்டே கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருந்தது. எஸ்பெஷலி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பிஇஎல் 1.76% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. டாப் கெய்னராகவும் இருந்திருக்காங்க. விப்ரோ ஸ்லைட்டாக 0.29% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. எஸ்பிஐ 1.64% வரைக்கும் கம்மி ஆயிருக்கு. ஸோ எஸ்பிஐ தான்
டாப் அண்டர் பர்ஃபார்மர். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் 1.8% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ மெயினாக சேம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், ஏர் இந்தியா பிளான் கிரஷ், அதுக்கப்புறம் ஆயில் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல, ஸோ அதனால் ஆயில் ஸ்டாக்ஸ்லாம் ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஸோ இந்த நியூஸ் ஏர் இந்தியா பிளான் கிராஷ் ஆன நியூஸ் வந்தோடனே போயிங்கோட ஸ்டாக் ப்ரைஸ் இன் யூஎஸ் மார்க்கெட்லேயும் 5 to 8% வரைக்கும் ட்ராப் ஆயிருந்தது. ஸோ அதோட விளைவாக ஏர்லைன்ஸ் லைக் இன்டர்குளோப், ஸ்பைஸ் ஜெட் எல்லாமே 4% வரைக்கும் ட்ராப் ஆயிருந்தது. நிஃப்டி 24,718.60 ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிருக்கு. 0.68% ட்ராப் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நியர்லி 0.70% வச்சுக்கலாம். சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா 81,118.60 க்ளோஸ் ஆகிருக்கு. சேம் நியர்லி 0.68% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக மார்க்கெட் இப்போ ரெட்டில் மாறி இருக்கு. டவுன் ட்ரெண்டில் ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிருக்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.